திருச்செந்தூர் கோவில் அருகிலுள்ள திசையின் விலை என்ற ஊரிலிருந்து நான் கிளம்புனோம். கன்னியாகுமரி சூரிய உதயம் பார்க்கலான்னு. ஆனால் அங்கேருந்து வரத்துக்கு தாமதமாகிடுச்சு. சரி, அங்கே போய் பார்க்கலாம், வேறு வழி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அருகில் வந்துட்டோம், கன்னியாகுமரி அருகில். இப்போ இங்கே ஒரு சூரிய உதயம் தெரியுது, அதுவும் நல்லா சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. நீங்களே பாருங்கள். ஆனால் கொஞ்சம் மரங்கள்லாம் மறைக்குது. இதை தான் நம்ம அங்கே போய் பார்க்கலான்னு பார்த்தோம். அங்கேயும் மேகமூட்டமாக தான் இருந்திருக்கும். கன்னியாகுமரி நம்மளை அன்போடு வரவேற்கிறது. கன்னியாகுமரியின் திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் பாறை, காந்தி மண்டபம் போகிற வழியில் ஒரு மிகப்பெரிய ஆர்ட்ஸ் ஒன்று இருக்குது. அதை இப்போ தான் கட்டுறாங்களா இல்லை சீரமைக்கிறாங்களான்னு தெரியல. இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். கொஞ்சம் லேட்டானதால் அந்த சூரியன் கடல்லிருந்து எழும்புற அந்த உதயத்தை நாங்கள் பார்க்க தவறிட்டோம். ஆனால் இப்போது என்ன தான் நம்ம சீக்கிரம் வந்திருந்தாலும் மேகமூட்டம் காரணமாக அது சரியாக தெரியலன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம அடுத்தது அந்த கடற்கரை, இங்கேருந்து பார்த்தா அந்த முழு அழகான ஒரு வியூ தெரியுது, ரசிக்கலாம். இப்போதின் இன்பம் யாவுமே நாளை ஓர் அர்த்தம் காட்டுமே. வாழாயன் வாழ்வை வாழவே தாழாமல் மேலே போகிறேன். தீரா உள்ளூற்றை தீண்டவே. கன்னியாகுமரியின் கடைசியில் வந்து நிற்கிறோம். எதுக்குன்னா இதுக்கு தான். எவ்வளோ சூப்பராக தெரியுது பாருங்கள். இந்த இயற்கையின் அழகு, கடல், அந்த வெளிச்சம், சூரியனோட வெளிச்சம், இந்த விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலை, எப்படி அது நேராக அழகான சூரிய வெளிச்சம் அற்புதமாக இருக்குது. இதுதான் கண்களுக்கு விருந்து என்று சொல்லுவாங்க போல இருக்கு. ரொம்ப சூப்பரான ஒரு டைமிங்கில் நாங்கள் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். நாங்கள் இங்கே விசாரித்ததில் சூரியன் வந்து உதிக்கும் போது சரியாக தெரியலன்னு சொன்னாங்க. ஒரு சின்ன அல்ப சந்தோஷம். ஏன்னா அது அழகாக தெரிஞ்சிருந்தால் நாங்கள் கொஞ்சம் தாமதமாக வந்ததால் கண்டிப்பாக வருத்தப்பட்டு இருப்போம். நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னு நினச்சதை இங்கே நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்காங்களும் ஒரு சந்தோஷம். மனுஷனாக இருந்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன அல்ப சந்தோஷங்களை அனுபவிக்கிறதுல அது ஒரு சுகம். நம்ம அம்ஜி சரவணன் பார்த்திங்கன்னா ஏதோ வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். பிரேஸ்லெட்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்கிட்டார். இப்போது ஒருத்தர் வந்து எங்களை ஃபோட்டோ இங்கே பிடிச்சிங்கன்னா நல்லா அழகாக வரும்னு சொன்னார். ஓகே, அதுவும் மார்ச், ஏப்ரல், மே இந்த மாதம் வந்தீங்கன்னா தெளிவாக பார்க்கலான்னு சொன்னார் சூரிய உதயத்தை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை காட்சி ரொம்ப அற்புதமாக இருக்குது. யுஎஸ் வணக்கம். இப்போ நம்ம கன்னியாகுமரியில் இருக்கோம். சன்செட் பார்க்கலான்னு வந்தோம். பட் இங்கே சன்செட் சரியாக தெரியல. நாங்களும் கொஞ்சம் லேட்டு தான். சன்செட் பார்க்கணுன்னு வர்றவங்க அவர் மைக்கில் ஏதோ ப்ராப்ளம், அதனால் அவர் வாய்ஸ் கேட்கல. இங்கே பார்த்தீங்கன்னா மார்ச், ஏப்ரல், மே இப்போ இந்த காலத்தில் வந்தீங்கன்னா நல்லா தெளிவாக தெரியும்னு அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி காலையில் கொஞ்சம் 6 மணிலேருந்து 6:40க்குள்ளே அற்புதமான ஒரு இடம். நம்ம பாரத மாதா, அவங்க பின்னால் அவங்க பிள்ளைகள், கண்டிப்பாக அவங்க பிள்ளைகள் தான் சொல்லணும். ஏன்னா தேசத்துக்காக உண்மையான தேசப்பற்றோடு இந்த தேசத்துக்காக பாடுபட்டவங்க 2 பேருமே.
இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காந்தி மண்டபம். காந்தி மண்டபம் உள்ள இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. காந்தியோடைய அவரோட பழைய காலத்து படங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயந்தான். உள்ளே போய் பார்த்தோம். முதல் முறையாக விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் சிலையும் இணைச்ச மாதிரி ஒரு கண்ணாடி பாலம் அமைச்சிருக்காங்க. அந்த கண்ணாடி பாலம் முதல் முறையாக நாங்கள் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னே விவேகானந்தர் பாறையோட நம்ம கப்பல் போயிட்டு திரும்பிடும். ஆனால் இம்முறை கண்ணாடி பாலத்தை இணைச்சதால் திருவள்ளுவர் சிலையும் பார்க்கலாம். கப்பல்லேருந்து நம்ம சேஃபாக இறங்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நுழைவு கட்டணம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதை டிக்கெட் வாங்கிட்டு இனி நம்ம உள்ளே போக வேண்டியது தான். விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் சிலையும் பார்க்குறதுக்கு உள்ளே நுழைஞ்சிட்டோம். வெளியேருந்து பார்க்கும்போதே ஒரு பிரம்மாண்ட கோட்டை மாதிரி தெரியுது விவேகானந்தர் மண்டபம். பரவாயில்லையே, கொஞ்சம் நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. இதுதான் எதிர்பார்த்தோம். இதுக்கு முன்னே பல வருடம் முன்னாடியே நான் வந்தபோது இவ்வளோ அழகாக இல்லை. ஆனால் இப்போ நல்லா பண்ணியிருக்காங்க. வெயில் கால் சுடாமல் இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கடல் சூப்பர், அற்புதமாக இருக்குது. ஒரு சுற்றுலா வந்தாலே ஒரு நல்ல சந்தோஷம்தான். ஆஹா, பிரம்மாண்டம். அந்த கோட்டை மாதிரி இருக்குது பாருங்கள் விவேகானந்தர் மண்டபம். நல்ல வியூ. இந்த பக்கம் பார்த்தோம்னா கண்ணாடி பாலம் திருவள்ளுவர் சிலை இணைக்கிறது. நல்லா தான்டா கட்டிக்கிறானுங்க. நம்ம எங்கே பார்த்தாலும் நம்ம கூட்டத்துக்கு குறையவே இல்லை. வடநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ நம்ம கண்ணாடி பாலம் பார்க்க போகிறோம். ஏன் இப்படி கச்சா முச்சான்னு வச்சுருக்காங்கன்னு தெரில. ஒரு அழகாக நீட்டாக வைக்க இன்னும் இவங்களுக்கு புரியலையா தெரியலையான்னு தெரில. அதே மறுபடியும் ஏதோ சீரமைச்சிட்டே இருக்காங்க. நம்ம யோகி பாபு சொல்கிற மாதிரி பேட்ச் ஒர்க் நடந்துகிட்டே இருக்குது வேலை. முழுமையான கண்ணாடி பாலம் பார்க்கவே முடியாது போல இருக்குது. அங்கங்கே மூடி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம திருவள்ளுவர் சிலை மேலே ஏறிட்டோம். அங்கேருந்து ஒரு வியூ பார்க்கலாம். பிரம்மாண்டமாக தெரியுது. இன்னும் முன்னாடி போய் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த திருவள்ளுவர் சிலை மேலே இருந்து நம்ம விவேகானந்தர் பாறையை பார்க்கும்போது அந்த வியூ சூப்பராக இருக்குது. பாராட்டக்கூடிய விஷயம் தான். இந்த பயணம் பார்த்திங்கன்னா ஒரு எதர்ச்சியான பயணம் தான். ஏதோ பிளான் பண்ணி நாங்கள் வரல. ஏதோ ஒரு அமைஞ்சது, டக்குன்னு வந்தோம். ஏதோ ஒரு மொபைலில் எவ்வளோ நல்லா ஷூட் பண்ண முடியுமோ பண்ணிட்டோம். இதுக்கப்புறமும் ஒரு நல்ல கேமரா கிடச்சிதுன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு வியூ காமிக்கலான்னு ஆசை தான். அந்த நாள் கூடிய விரைவில் வரும்னு நினைக்கிறேன். இந்த கேமராலேயே இந்த செல்ஃபோனிலேயே நம்மளுக்கு இவ்வளோ அழகாக படம் பிடிச்சிருக்கோம். அதை உங்களுக்கு பகிரலான்ட்டு ஒரு ஆசை. பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஒரு ஆறுதலாக ஒரு லைக் போடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இதோடு முடித்துக்கொள்வோம்.
வணக்கம்